இங்கே அவங்க அண்ணன் எந்த பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். இவங்களோட சமாதானம் தான் சரசு எனக்கு கிடைப்பா. ஆண்டவா கூடவே இரு. சார் சார் யாருப்பா? யாரு யாருப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சரி சரி, உள்ள வா. உள்ள வாப்பா, உள்ள வா. இப்படி உட்காரு. மல்லிகா, தண்ணி கொண்டு வா. அம்மா போய் அப்படி உட்காருமா. தண்ணி குடிங்க. நன்றிம்மா. என்ன விஷயமாப்பா என்ன பார்க்க வந்தீங்க? என்ன செய்தி சொல்லுப்பா, சொல்லுங்க. ஐயா, உங்கள் தங்கச்சியை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவங்கள நான் விரும்புகிறேன். பயப்படாதீங்க ஐயா, நான் நல்லா பார்த்துப்பேன். அவங்களோட பாஸ்ட்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க ஐயா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஐயா. குடும்ப கௌரவம் அது இதுன்னு பார்த்து தயவு செஞ்சு என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்க. சரசு நல்லா வாழ வேண்டிய பொண்ணுங்க ஐயா. அவளை மூலையில் உட்கார வச்சிடாதீங்க. அவளை நான் உயிருக்கு உயிராக விரும்புகிறேன் ஐயா. தயவு செஞ்சு எங்களை கல்யாணம் பண்ண வைங்க ஐயா. எழுந்துடுறா. ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்கிறது. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஐயா. ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. எழுந்துடுறா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. போடா, வெளியில போடா. ஐயா இல்லை ஐயா, நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா. ஐயா அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதங்க ஐயா. டேய் போடான்றல, வெளியில போடா. ஐயா இல்லை ஐயா, நான் சொல்கிறதுக்கு நிமிஷம் கேளுங்க ஐயா. டேய் வெளியில போடா. ஒரு விதவை பொண்ணு போய் அதுவும் கையில குழந்தை வச்சிருக்குது. செக் அறிவில்லை உனக்கு? அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. டேய் போடா, போடா வெளியே. டேய் ஐயா ஐயா போடா, போடா நாய. என்னடா நினைச்சுக்கிற மனசுல? வீடேறி வந்து பொண்ணு கேக்குற? டேய் என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்குதுடா, விதவன்னு தெரிஞ்சும் வந்து பொண்ணு கேக்குறியா? சார் விதவனா என்ன சார்? அவங்களுக்குன்னு வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சா? அவங்கள வாழ விடுங்களேன் சார். சார் ஏன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். டேய் உனக்கு வயசு என்ன ஆகுது? அவங்கள விட 5 வயசு கம்மி. ஏண்டா அவளை விட 5 வயசு சின்னவனா இருக்கிற? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? புரட்சி பண்றேன்னு நாட்டுக்கு எடுக்க பாக்குறீங்களா? 5 வயசு கம்மின்றதுலாம் ஒரு பிரச்சனையா சார்? பிரச்சனை தான்டா. உனக்கு அது நியாயமா இருக்கலாம். நான் அக்கம் பாத்துக்கு பதில் சொல்ல தேவையில்ல. நான் அவமானம் பண்ணுமா? உலகமே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா. என் தங்கச்சி விதவை தான். அப்படியே தான்டா அவ இருப்பா. சரசு இல்லடி, அவனை வச்சிருக்காளாண்டி. இன்னத்த காட்டி அவன் மழக்கு நினைச்சே இல்ல, அந்த பொண்ணு மேலேயே தான் அவன் இருக்கிறான். எவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த பொண்ணு மேலேயே தான் எனக்கு திருந்த மாட்டேன்றான். அவன் ஊரு எடுக்கான். ஆமா ஆப்பு கிடைக்கணும். அவனுக்கு என்ன பெற்ற கல்யாணம் பண்ணிக்கலாம். அழகா இருக்கான். ஆமாண்டி, இவ வேற நடுவுல வந்துருவா. 1000 சொன்னாலும் சரிதான்டா. என் தங்கச்சி உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ கிளம்புடா. ஊர் உலகமே வேடிக்கை பார்க்க வச்சிட்டியா? அசிங்கமா இல்ல? இங்க வந்து என் மானத்தை வாங்க வந்துட்டிய நீ. இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டேன்டா. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். சார் இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு என்ன சார் ஆச்சு? அவ ஏற்கனவே ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடினால அப்பவே அவளை வெட்டி கொண்டு இருக்கணும். எல்லாம் இதுங்க பேச்சை கேட்டு விட்டது தப்பா போச்சு. இப்ப 4 பேர் காரி துப்புற அளவுக்கு இங்க நடக்குது. என்ன பண்ணுவேன்? உங்க தங்கச்சி கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நீங்களே ஏன் சார் கெடுக்குறீங்க? டேய் அத நான் தாண்டா முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு அவமானம் தாங்க முடியல. போங்கம்மா உள்ள போங்க.
இன்னைக்கு 2ல 1 பாத்துறான் அவளை. தம்பி தம்பி அவசரப்படாதப்பா. இருப்பா இருப்பா தம்பி தம்பி இருப்பா 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 தம்பி தம்பி அம்மா அம்மா இருப்பா. விடுமா அம்மா விடுமா. அவசரப்படாதப்பா. நம்ம பொண்ணு தப்பு பண்ணாதுப்பா. அவன் தான்பா எதனா தப்பு பண்ணிருப்பா. தப்பு பண்ணாமல அவன் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டான். வாய மூடுமா. இருப்பா இப்ப இருப்பா. நீ போமா. அப்ப நானும் வரேன் வாப்பா. சரி சரி ஏறு உட்கார். ஏய் சரசே, ஏய் ஏய் சரசே, ஏய் வெளியே வாடி. இப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கே எனக்கு கருமமாகுது எனக்கு. ஏய் தம்பி இருப்பா. ஏய். அவசரப்படாதப்பா. அம்மா, விடுமா. தம்பி அம்மா, இருப்பா இருப்பா விடுமா. அவசரப்படாதப்பா. நம்ம ஏய் பொண்ணு வாடி. தப்பு பண்ணாது. இருப்பா ஏய் இருப்பா. அண்ணா மானத்தை வீட்டுல என்னடா வந்து ஆச்சு? கெடுத்து காட்டியாடி நீ. அண்ணா, என்ன பண்றீங்க அண்ணா? வலிக்குதுண்ணா, விடுங்க அண்ணா. அண்ணா, வலிக்குதுண்ணா, அண்ணா, அடிக்காதண்ணா, அண்ணா. அம்மா நீ அட்ட போக மாடி. ஐயோ அம்மா. ஏய் அண்ணா, என்ன பண்றீங்க அண்ணா? வலிக்குதுண்ணா, விடுங்க அண்ணா. அடிக்காதப்பா. அண்ணா, வலிக்குதுண்ணா, அண்ணா, அடிக்காதண்ணா, அண்ணா. அடிக்காதப்பா. ஓய்ச்சி சரசு பாட்டு தப்பு பண்ணாதுப்பா. அண்ணா, விடுண்ணா. அம்மாவை தள்ளி விடுற அளவுக்கு என்ன தப்பு நான் பண்ணேன்? சொல்லுண்ணா. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் அடிங்க. என்ன தப்பு பண்ணியா? அந்த பால்காரனுக்கு காதலாசையை தூண்டி விட்டுக்கிறடி நீ. அவன் வீடு தேடி வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறான்டி. எது அந்த பால்கார மனோஜா? ஆமா அவன் அப்பவே என்கிட்ட அவன் விருப்பத்தை சொன்னானே, நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. முடியாதுன்னு சொன்னவன் அங்க ஏண்டி வந்தான்? என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வந்து பொண்ணு கேக்குறான். உள்ள வந்து பிச்சை கேக்குற மாதிரி உன்னை கேக்குறான்டி. ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு மானம். ஐயோ எனக்கு வர்ற ஆத்தத்துல. கம்முனு இருப்பா. அம்மா நீ கம்முனுமா. அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ புருஷனை பத்திரமா பாத்துங்க, என்ன அவ இழுத்துட்டு போயிடுவான்னு இப்படி சொன்னாங்க. அடிக்காதண்ணா, விடுண்ணா, வலிக்குதுண்ணா. பாய்க்கு வந்து இப்படிலாம் பேசாத. அவன் ஏன் அங்க வந்தான்னு தெரியாது. அவனோட விருப்பத்தை என்கிட்ட சொன்னான் தான். ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடந்துப்பேன்னு அப்பவே அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆஹா நல்லா கதை சொல்றடி நீ. நெருப்பில்லாம புகையாது, ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும்? நீ சொல்லாம அவன் ஏன் வீடு தேடி வந்தான்? அவனுக்கு என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? ஏய் உனக்கு அறிவு இருக்குதாடி? ஒரு பொட்டப்பள தானே பெத்து வச்சுக்கிற. இந்த நிலைமையில உனக்கு காதல் கேக்குதாடி? ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்குடி. உன்னை உயிரை எழுத்துனடி உன்னை. ஏய் தப்பு பண்ணாதுப்பா. அது என் வவுத்துல பிறந்த பொண்ணுப்பா. தப்பு பண்ணாதுப்பா. அத பேச விடுப்பா. சொல்லி தொலையாண்டி. என்ன சொல்ல போறா அவ? அண்ணா சத்தியமா சொல்றேன், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை நான் அவன் வாயிலே சொல்ல வைக்கட்டுமா? சரசுக்கு சின்ன வயசுல அதான் சபலப்பட்டுட்டா. இத நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்க முடியுமா? தேவடியா தொழில செஞ்சாலும் தன்னை தேவடியான்னு எவத்தான் ஒத்துக்குவா? ஏய் நீ என்ன சொன்ன? ஏய் யாரடி அடிச்சே? இருடி வரவங்க. என்ன திமிருன்னா என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்கிற நீ? கூட பிறந்த தங்கச்சி உனக்கு முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியமா? எனக்கு என் பொண்டாட்டி தாண்டி முக்கியம். உன்னெல்லாம் நான் முக்கியம் சொன்னேன் என் குடும்ப மானமே போயிடும். ஏய் நீ தப்பு பண்ணடி. எல்லாரும் காலையும் வந்து மன்னிப்பு கேட்கணும். உன்னெல்லாம் வீட்டுல சேர்த்தேன் பாரு, அதுவே பெரிய தப்புடி. என்ன தீமன்னா என் பொண்டாட்டிய என் கண்ணு முன்னாடி அடிப்ப. ஏய் நீ அந்த பால்காரனை வச்சிக்கிறடி. ஆமா இப்ப என்ன இதுக்கு? நான் அவனை வச்சுக்கிறேன் தான். உன்னால என்ன செய்ய முடியும்? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன கொன்னுடுவியா? என்னது? என்ன பேசுற பத்தியாமா அவ? இவ்வளவு இந்த மாமா வேணாம் மாமா வேணாம். அவளை அடிச்சு நீங்க ஏதாவது கொலை பண்ணி ஏத்துக்க போறீங்க மாமா. விடுங்க என்ன மாமா. கொல்ல வா. அவ எக்கடால கெட்டு அவளை போகட்டும். விட்டுடுப்பா. அவ விடுங்க வானே வானாம்பா. போகட்டும்பா. அவ நம்ம பொண்ணே இல்லப்பா. வானாம்பா அவ. ஏய் உனக்கு எனக்கு இருந்த அண்ணன் தங்கச்சி உறவு இன்னோட அறுந்து போச்சுடி. இனி நீ யாரோ நான் யாரோ. ஏய் நான் செத்து போன கூட என் சாவுக்கு நீ வந்துடாதடி. இந்தாங்க மாமா, இவளை இப்பயே நீங்க தலைமுறை விடுங்க மாமா. ஏய் தெரிஞ்சிக்க, உன்னை நான் இப்பவே தலை முழுகுறேன். வாங்க போகலாம். இனி அவ எக்கடாவது கெட்டு போகட்டும். இனி நம்ம இந்த பக்கமே திரும்ப போறதில்ல.
பண்ணேன்? எதுக்காக? நான் செய்யாத தப்புக்கெல்லாம் இப்படி அனுபவிக்கிறேன். நான் ஒரு பொண்ணா பிறந்தது ஒரு குத்தமா? என் புருஷன் செத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை என்ன பண்ணும்? நான் ஒரு பொன் குழந்தைய பெத்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறேன்னு சொல்லி இப்போ என்ன ஊர் உலகத்தில் அசிங்கமா பேசுறாங்க. இது வரைக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு பயந்து தான் வாழ்ந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் பண்ணாத பழியெல்லாம் நான் ஏற்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்றது? இந்த ஒரு குழந்தை இல்லைன்னா நான் அப்பவே இறந்துட்டு இருப்பேன். ஆனா இந்த ஒரு குழந்தைக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னை பெத்தவங்க, என் கூட பிறந்தவங்க, இவங்களே நான் அசிங்கமா பேசும்போது நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு பதில சொல்லு. ஒரு நாள் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன். அவங்கள நான் விரும்புகிறேன். போடா வெளியே. டேய் ஐயா ஐயா போடா. போடா. நாய் என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வந்து பொண்ணு கேட்கறான். உள்ள வந்து பிச்சை கேட்கற மாதிரி உன்னை கேட்கறான்டி. ஏய் நீ அந்த பால்காரனை வச்சிக்கிறடி. இப்பயும் நான் ஒன்னதான் நம்புறேன். உன்னை நம்பி நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். ஹலோ, சொல்ல சரசு. நீ எங்க இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர. கண்டிப்பா வர. உங்களை நம்பி இப்பயும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாக்குறேன் இப்பயும் நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். நான் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தப்பான முடிவு எடுக்கிறேன்னா சரியான முடிவு எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. இப்போ எடுத்திருக்க முடிவு சரியாக இருந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எனக்கு கொடு. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக என்னையும் என் குழந்தையும் சேர்த்தே என்னை கொன்னுடு. நான் தனியாக விட்டுட்டு போக விருப்பப்படலை. என் வீட்டுக்கு போய் எனக்கே தெரியாமல் போய் பேசிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி உட்கார்றான் பாரு. மனோஜ், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டியா? ஆமாம் சரசு, உன்னை நான் 1.5 வருஷமாக லவ் பண்ணுறேன். நான் உன்கிட்ட இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் நீ தான் ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுற விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என் மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மந்தம் பேசிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் நீ உங்கள் வீட்டு சம்மதம் தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன். அதான் உங்கள் அண்ணன்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். ஆனால் அங்கே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே திருத்திட்டாங்க. சரசு, என்னால் உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. என்னை மன்னிச்சிடு. மனோஜ், நான் உன்னை விரும்பலை. அதனால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
இப்படி நான் சொன்னா நீ என்ன செய்வ? அது உன் விருப்பம் சரசு. ஆனால் நீ என்னை காதலிக்காதன்னு நீ என்கிட்ட சொல்ல முடியாது. அது என் விருப்பம். மனசில் நீ இருக்க. நான் சாவர வரைக்கும் உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேன். நான் தெளிவான முடிவு தான் எடுக்கிறேன். எனக்கு சரஸ்வதி தான் வேணும். என்னை தேடாதீங்க அப்படின்னு தெளிவாக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். சரசு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்பயாவது சம்மதம் சொல்ல. சரசு, உண்மையாவா சொல்ற? இந்த ஒரு நொடிக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன்னை எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ ஒவ்வொரு தடவையும் உன் காதலை சொல்ல என்கிட்ட வரும்போதெல்லாம் உன் தவிப்பை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இவ்வளோ நாளா இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்னை தவிக்க விட்டுருக்கல்ல. அப்போ நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். இப்போ நான் உறுதியாக சொல்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கிறேன். அழகா இருக்கடி, அப்படியே உங்க அம்மா வாட்டம். காயுமா, காயத்ரி தேவி, இனிமே நான் தான்ப்பா உனக்கு அப்பா. ஏய் மனோஜ், எப்படி என் குழந்தை பேர் உனக்கு தெரியும்? அது என் குழந்தைப்பா, எனக்கு தெரியாதா? இனிமே நம்ம குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பார். இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கண் பண்ண